ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு அற்புதமான இயற்கை ஜூஸை பற்றி தாங்க பேச போகிறோம். அது நம்ம தமிழ்நாட்டில் எல்லோரும் தெரிஞ்ச நெல்லிக்காய் ஜூஸ். அது ஒரு சாதாரண பழமா இல்லை நண்பர்களே, இது ஒரு வயதை குறைக்கும் அதிசய மூலிகை, ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம். இந்த நெல்லிக்காய் நம்ம பாட்டி காலத்திலேயே சத்துன்னு சொல்லி 4 துளி நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா குளிர்ந்த உடல், சுத்தமான ரத்தம், பிரகாசமான தோல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? அது எப்படி வேலை செய்யுது? அதுக்குள்ளே என்ன வைட்டமின் இருக்குது? இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நெல்லி சட்னி, நெல்லி துவையல், நெல்லி பொடி, நெல்லி தொக்கு, தேன் நெல்லி, நெல்லி ஊறுகான்னு விதவிதமாக இதை வச்சு நம்ம செய்கிறோங்க. இந்த நெல்லிக்காய் கூந்தல்லேருந்து பாதம் வர உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் அற்புதமான மருத்துவ குணங்களை அளிக்குது. வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யுது. இந்த நெல்லிக்காயை நம்ம தினமும் சாராக்கி குடிக்கிறதன் மூலம் கிடைக்கிற நன்மைகள் என்னென்னன்றதை பற்றி தான் இப்போ நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெல்லிக்காயை ஆங்கிலத்தில் இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமானது வைட்டமின் சி நிறைய இருக்குது. ஒரு நெல்லிக்காயில் ஒரு ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா உடம்புக்கு சுத்தம் கிடைக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், மெட்டபாலிசம் ஸ்ட்ராங் ஆகும். கொஞ்சம் அதிகம் புளிப்பு, கொஞ்சமான இனிப்பு, எஞ்சிய தோர்ப்பு, சர்ச்சை கசப்பு அப்படின்ற இந்த நெல்லிக்காய் இப்போலாம் எல்லாராலையும் பரவலாக வீட்டில் பயன்படுத்தப்பட்டு வருது. எலுமிச்சையை தொடர்ந்து இந்த நெல்லிக்காய் ராஜா கனி அப்படின்னு அழைக்கப்படுது. ஆயுள வளர்க்கும் கனி அப்படின்னும் அழைக்கப்படுற ஒரு சிறப்பு இந்த நெல்லிக்காய்க்கு மட்டும்தான் உரியது. சமைத்தாலும், வேக வச்சாலும், காய வச்சாலும், வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தர சத்து மிகுந்த கனி இந்த நெல்லிக்கனி. என்றும் 16 இருக்க விரும்புகிறவங்க அவ்வாறே இருக்க உதவுவது இந்த நெல்லிக்கனி தாங்க. அது ஆயுர்வேதத்திலையும் சித்தர்களும் கூறியிருக்கிறாங்க. ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவங்களில் பெருமளவு நெல்லியை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் ஆய்வுகள் கூட நெல்லிக்கனியின் பயனை பட்டியலிட்டிருக்காங்க. முதுமையை தள்ளி போடும் அற்புதமான குணநலங்களை கொண்டிருக்கும் இந்த நெல்லிக்கனியில் வேறு என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமா? நெல்லிக்காயை அப்படியே அப்படி இல்லைன்னா சாராக்கி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதால என்னென்ன பலன்கள் உண்டாகுது அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நெல்லி மரம் முழுமையும் மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது. சின்ன சின்ன இலைகளை கொண்டு கொத்து கொத்தாக காய்க்கிற இந்த சிறு நெல்லியும் பெரிய நெல்லியா அப்படி இல்லைன்னா காட்டு நெல்லி, இது ரெண்டுமே நற்குணங்களை கொண்டு இருக்குது. நெல்லி மரத்தோட பட்டை, வேர், இலை, பூ அனைத்துமே மருந்து பொருட்களில் பயன்படுத்தப்படுதுங்க. நெல்லிக்காவை சிறு வயது பருவத்திலிருந்தே சுவைச்சிருப்போம். நெல்லியில் 80% நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இதனுடன் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கரோட்டின், பாலிஃபினால், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சிருக்குங்க. ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்கள் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? 100 கிராம் நெல்லிக்கனியில் இருக்கிற சத்துக்களை என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து நெல்லியில் இருக்குது. உடலில் இரும்பு சத்து கிரகிப்பதை நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துது. நெல்லிக்காயில் நீர்ச்சத்து 82%, புரதச்சத்து 0.5%, கொழுப்பு 0.1%, மாவு பொருள் 0.4%, நார்ச்சத்து 3.5%, கால்சியம் 50 யூனிட், பாஸ்பரஸ் 20 யூனிட், இரும்பு 1.2 யூனிட், வைட்டமின் சி 600 யூனிட். இது எல்லாமே நெல்லிச்சாறில் இருக்கிற சத்துக்கள்ங்க. ஓய்வே இல்லாமல் உழைக்கும் உறுப்பு இதயம் மட்டும்தான். உடலில் இருக்க இதர உறுப்புகளுக்கு ரத்தம் பாய்ச்சும் வேலையை செய்வதும் இந்த இதயம்தான். அதனால் மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. நெல்லியில் இருக்கிற குரோமியம் சத்துக்கள் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்குது, இதய தசைகளை வலுவாக்குது, இரத்த ஓட்டத்தை சீராக்குது, இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக்க வைக்குது, மாரடைப்பு வருவதை தடுக்குது, இதயத்துக்கு வலு கொடுக்குது, கொழுப்பை குறைக்குது. நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின் சி உடலில் தேங்கி இருக்கிற அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுது. உடலில் இருக்கும் புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவியாக இருக்குது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு நெல்லிக்காய் நிச்சயம் பலன் தருது. சிறுநீரகத்தில் பெரும் பங்கு வகிச்சிட்ருக்கு. ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது. சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் வேலையை செஞ்சிட்ருக்கு. சிறுநீரகம் வெளியேறுவதில் பிரச்சனை இருக்கிறவங்க சிறந்த சிறுநீர் பெருக்கிய அந்த நெல்லிச்சாறு செயல்படுது.
அதிகப்படியான நீர் சத்துக்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அதை கரைச்சி நீர் வழியாக வெளியேற்றுது. தினமும் நெல்லிக்காய் சாறு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுறதோட சிறுநீர் பிரிவதிலும் பிரச்சனை இருக்காது. இன்று கால்சியம் பற்றாக்குறையால் தான் குறைந்த வயதிலேயே மூட்டு வலி உண்டாகுது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்கனியில் இருக்கும் கால்சியம் செயல்படுது. வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நெல்லி சாரோட தேன் கலந்து கொடுத்து வந்தோம் அப்படின்னா உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமாக வளருவாங்க. உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படுற ஊட்டச்சத்து உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்த நீர் செயல்படுது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால் பித்தப்பை கற்கள் கரையலாம். பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் இது தடுக்கும். மேலும் நெல்லிசாறு கல்லீரலில் உண்டாகும் நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிக்குது. இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கப்படுது. மேலும் சிறுகுடல் பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும். இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்தும் நெல்லிக்கனி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. பெண்கள் கருப்பை கோளாறுகளையும் இது சரி செய்துங்க. உண்ணும் உணவு தான் பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாக இருக்குது. அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முழுமையான சத்துக்களை நம்மளால் பெற முடியும். அதே சமயம் தினமும் துரித உணவுகள், அரைவேக்காட்டு உணவுகள், ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றை வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கும். இந்த வயிற்று புண்ணின் வெளிப்பாடு வாய்ப்புண்ணில் வந்து விடும். வாய்ப்புண்ணால் அவதிப்படும் போது நெல்லி இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சு வந்தோம் அப்படின்னா வாய்ப்பகுதியில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வெளியேறும். நெல்லி சாரை வாய்ப்புண்ணில் படும்படி நன்றாக கொப்பளிச்சு பிறகு குடித்து வந்தோம் அப்படின்னா வாய்ப்புண் மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணும் குறையும், பல்லீறுகள் வலுப்பெறும். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோருக்கு ஹீமோகுளோபின் அளவு மிக குறைவாக இருக்குங்க. இதனால் உடல் சோர்வு, மனசோர்வு அப்படின்னு பாதிக்கப்பட்டுருக்காங்க. நெல்லி சாரோட தேன் கலந்து அல்லது தேன் கலந்த நெல்லியை தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட மாதத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிப்பதை பரிசோதனையில் உறுதி செஞ்சுருக்காங்க. கண் பார்வை கூர்மையாகுங்க. இளம் வயதில் கண்ணாடி அப்படின்றது சகஜமாகி வருது. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்புரை வளர்தல், கண் கோளாறு இருக்கிறவங்க நெல்லிக்காய் உண்டு வந்தால் அப்படின்னா அதோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். வயதான பிறகு கூர்மையான கண் பார்வையை பெற விரும்பினீங்க அப்படின்னா நெல்லிச்சாறு நிச்சயம் கை கொடுக்கும். இளமையை தக்க வச்சு காயகல்பம் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லலாம். இளமையை தள்ளி போடும் பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. உடலில் செல்கள் முதுமை அடையும் போது உடலும் முதுமை அடையுது. அந்த செல்களின் முதுமையை தள்ளி போடும் பணியை இந்த நெல்லிக்கனி செஞ்சிட்ருக்கு. அப்படின்றதால தான் என்றும் 16 இருக்க நெல்லிக்கனியை சொல்கிறாங்க. உடலில் வாதம், பித்தம், கபம்னு 3 சமநிலையில் வைக்கவும் சரும அழகோட உறுப்புகள் அழகையும் பராமரிக்கவும் உதவும் பொருள்களை தேடி வெளியில் செல்ல வேண்டாம். விலை குறைந்த நெல்லிக்கனியில் உயர்ந்த ஆரோக்கியம் இருக்குது. வேறு எதையும் நீங்கள் தேடி செல்ல வேண்டாம். அதே நேரம் தினமும் ஒரு நெல்லிக்காயை உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடலாம். ஆனால் இந்த நெல்லி சாரை அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத இந்த நெல்லிக்காய்க்கும் பொருந்தும். எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இந்த நெல்லிக்காய்க்கும் சில பக்க விளைவுகள் இருக்குது. அதிகமாக குடித்தா வயிற்றுப்போக்கு வரும். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால சிலருக்கு டைரியா ஏற்படலாம். குளிர்ந்த உடல்நிலை உள்ளவங்களுக்கு சளி, இருமல் அதிகரிக்கும். லோ பிபி உள்ளவங்களுக்கு கவனமாக குடிக்கணும். ஏன்னா இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. சிலருக்கு மருந்துகளோடு சேர்த்து குடிக்கக்கூடாது. குறிப்பாக டயபெட்டிஸ் அப்படி இல்லைன்னா பிபி மருந்து எடுத்துக்கொள்கிறவங்க மருத்துவத்தை கேட்டுட்டு தான் குடிக்கணும். பல்மை அழிவுக்கு காரணமாகும். மிக அமிலத்தன்மை கொண்டதால் ஜூஸ் குடித்த உடனே வாயை தண்ணீரில் கொப்பளிக்கணும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறது எப்படி தெரியுமா? புதிய நெல்லிக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. தண்ணீர் 1 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவு தேன் அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை மிக்சியில் போட்டு அடித்து குடிக்கலாம். இந்த நெல்லிக்காயை துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. விதையை நீக்கிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதை வடிகட்டி தேன் சேர்த்து குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா அதிக பயனை தரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இதை அதிகமாக செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதை தவிர்த்துடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ராவாக குடிக்கிறது தான் ரொம்பவே சிறந்தது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு இயற்கை மல்டிவிட்டமின் டானிக் மாதிரிங்க. அதை சரியான அளவில் தினமும் 1 கப் குடித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன அமைதி, தோல் அழகு எல்லாமே உங்கள் கையில் வரும். ஒவ்வொருவரோட உடல் தனித்தன்மை வேறுபட்டது. அதனால் அளவுக்கு மீறி குடிக்காமல் சரியான முறையில் குடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நன்மை தான். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.